யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வெங்கட் பிரபு டைரக்ஷனில், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில், விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், மோகன், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, பிரேம்ஜி, யோகி பாபு, அபியுக்தா மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை என்னென்னு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரிவ்யூ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. படத்தோட கதை என்னென்னு எல்லாருமே ரிவீல் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம படத்தோட கதையை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அதுக்கு தான் இந்த ரிவ்யூ நான் போகிறேன். ஏன்னா படம் பார்த்துட்டு நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன், இந்த படத்தை பற்றி சொல்லாமா வேணாமா அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் ஸ்டார்டிங்லேயே அந்த படத்தோட கதை சீன் பை சீனு, யார் வரா யார் போகிறா, என்ன பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த படத்தோட மைனஸ் அண்ட் ப்ளஸ்ஸை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சமா இந்த படத்தில் வந்து தளபதி, இளைய தளபதி இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமான சண்டை தான், அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு வார் இந்த படம், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க, இந்த படம் தேட்டரில் உட்கார வைக்கிறதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இது ஒரு பழைய கதை, பழசான ஒரு கதை. கிட்டத்தட்ட ஸ்க்ரீன் பிளேயிங் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. நம்மளால் சில விஷயங்களை கெஸ் பண்ண முடியுது. அதை தாண்டி வெங்கட் பிரபு என்ன மேஜிக் பண்ணி எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு, விசில் சவுண்டு தேட்டரில் பறக்குது. ஸோ அதனால இந்த படத்தோட மைனஸ் ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, முக்கியமாக விஜயகாந்த் அப்புறம் ஒரு 15 வயசு விஜய் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அவ்வளோ மட்டமாக இருக்குது. விஜயகாந்தை யூஸ் பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு பல பேர் ஏங்குற அளவுக்கு இருக்குது. ஒருவேளை அதாவது விஜய் ஃபேன்ஸுக்கு இந்த இது பிடிக்கும். ஏன்னா அந்த விஷயத்தை அந்த மாஸ்கை கழட்டினோடனே விஜயோட ஃபேஸ் வருது. அதனால் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே பிடிக்கும். ஆனால் விஜயகாந்த் ஃபேன்ஸ் எல்லாருமே இதை பார்த்துட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வீட்டுக்கு போயிருப்பாங்க, கடுப்பாக இருப்பாங்க. ஏன்னா சில பேர் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, பல வருஷம் கழித்து விஜயகாந்த் அவர்களுடைய ஃபேஸ் வந்து தேட்டரில் வருது அப்படின்னு பல பேர் ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் பல பேர் நார்மலாக ஒரு மீடியம் ஆடியன்ஸாக இருக்கட்டும், சாதாரண மக்களாக இருக்கட்டும், இல்லை விஜயகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்படி காட்டியிருக்க வேண்டாமே, இப்படி காட்டுறதுக்கு நீங்கள் வந்து விஜயகாந்தை யூஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாமே. இப்போலாம் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவில் கூட அந்த வடிவேல் ஃபேஸ் மாற்றுறதா இருக்கட்டும், எம்ஜிஆரோட ஃபேஸ் மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை யாரோட அந்த லைலா, இந்த மாதிரி நிறைய ஏஐ பண்ணுறாங்க. அது கூட நான் ஒரு கிட்டத்தட்ட பார்க்க அக்யூரேட்டாக இருக்குது. ஆனால் இந்த படம் விஜயகாந்தை ஒரு ஏஐ வச்சு ரொம்ப மோசமாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மட்டமாக இருக்குது. அதே மாதிரி இந்த சின்ன வயசு விஜய், 15 வயசில் ஒரு விஜய் காட்டுறாங்க. அதான் எப்படி சொல்ல, அந்த கார்ட்டூன் ஃபேஸு கூட நல்லாயிருக்கும் போல இருக்குது. இது அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. இதுக்கு இவங்க கார்ட்டூனே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த சின்ன விஜய், அதாவது இந்த வில்லனாக வர சஞ்சய், அவரோட ஏஐ மோசமாக கிடையாது, நல்லாயிருக்கு. பார்க்கவே ஓகே, பார்க்க நல்லாயிருக்கு. ஏஐ அப்படிங்கிறது தெரியாமல் ரெண்டு பேரோட கான்வர்சேஷன், ஃபைட் சீன் எல்லாமே நல்லாயிருக்கு. இன்னொரு மைனஸ் என்னென்னா, இந்த படம் வந்து ஸ்க்ரீன் பிளேயை நம்ம கெஸ் பண்ண முடியுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கெஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்பை, ஒரு பிரச்சனை வருது, பையனை காணோம் அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு. பையனை காணாமே தெரிஞ்சு போச்சு. பையனை வந்து இடையில கொள்கிற மாதிரி, எரிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஆனால் நம்ம ஆடியன்ஸ் அந்த தேட்டரில் உட்காந்துருக்க சின்ன பையன்லேருந்து வயசானவங்க வரைக்குமே தெரியும், நாங்கள் சாகலப்பா, வில்லன் தூக்கிட்டு போயிட்டான். வில்லன் யார் இந்த படத்தில்? மோகன். ஸ்டார்டிங்கில் மோகனை செத்த மாதிரி காட்டுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் மோகன் சாகலை. ஏன்னா ட்ரெயிலரில் பார்க்குறோம்ல, மோகன் 2-3 சீன்ஸில் வராரு. ஸோ ஒரே சீன்ஸில் அதை முடிச்சிடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது மோகன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. பையனை கொள்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுவும் பச்சையாக தெரியுது, பையன் திரும்ப வருவான், பையனை எங்கேயோ மோகன் வந்து வளர்க்க போகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் விஜய் வந்து ஃபாரினுக்கு போகிறாரு. ஃபாரினுக்கு அங்கே ஒரு பிரச்சனை, இந்தியன் எம்பசியில் ஒரு பிரச்சனை இருக்கும், அதை சால்வ் பண்ணுறதுக்கு போவார். அங்கே வந்து விஜய் தன்னோட பையனை மீட் பண்ணுவார். அப்போ பையன் சொல்லுவார், யுவர் இன் டேஞ்சர்ப்பா அப்படிம்பார். என்னடா கண்ணா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இளைய தளபதி சொல்லுவார், அப்பா இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, இவங்கெல்லாம் ஒரு டீமு, இந்த டீம் கிட்ட நீங்கள் மாட்டிக்காதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு. அப்போ உடனே தளபதி சொல்லுவார், நான் இளைய தளபதி இல்லாமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படிம்பார். அதுக்கு இளைய தளபதி சொல்லுவார், இல்லைப்பா உங்களால் என்னை இங்கேருந்து கொண்டு போக முடியாது, இவங்ககிட்டேருந்து உங்களால் என்னை கொண்டு போக முடியாது அப்படின்னு அந்த டைலாக் சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஏதோ பிளான் பண்ணுறான், இளைய தளபதியை வச்சு ஏதோ சம்பவம் பண்ண பார்க்குறான், அதுதான் அதை பிளான் பண்ணுறான் அப்படிங்கிறது அங்கேயே பச்சை தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் பண்ணுற சின்ன சின்ன கொலைகள் ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி காட்டுறாங்க. இந்த ட்ரெயின் மெட்ரோவில் நடக்கிற ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், அதுவும் தெரிஞ்சு போச்சு இது விஜய் தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்மளால் ஸ்க்ரீன் பிளே கெஸ் பண்ண முடியும். அப்புறம் பிரசாந்த் வந்து இந்த படத்தில் ஒரு சீன் வந்து சுட்டுருவாங்க. நமக்கு தெரியும் பிரசாந்த் திரும்ப வராரு. என்ன நிறைய நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி, இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு 5-10 வருஷத்தில் இவ்வளவு மட்டமான ஒரு ஸ்க்ரீன் பிளே நான் பார்க்கலாம். அவ்வளவு மோசமான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. படம் பயங்கரமாக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே. இப்போ மாநாடு வரைக்குமே கஸ்டடி படம் ஃப்ளாப்னா கூட கஸ்டடி படத்தோட ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, இது ஒரு இந்த படத்தை சொன்னார், இந்த படம் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது எனக்கு அதுலேருந்து நான் கிடச்ச நாட் அவுட்.
ஐயா தமிழ் படமே நிறைய இருக்குது. தமிழ் படமே எக்கச்சக்கம் குட்டி கிடக்கு. அப்பா பையன் சண்டை, அப்பாவுக்கு ஆப்போசிட்டாக பையன் நிற்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. அப்புறம் சாங்கு தேவையே இல்லை. ஒரு மர்டர் பண்ணிட்டு வருவாங்க, வந்து விஜய் நின்றுட்டு இருப்பாப்புல, என்னடா நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நான் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்தேம்மா அப்படின்னு. அவர் போயிடும். அவ்வளோ போனோடனே அந்த பொண்ணு கேட்கும், இதுக்கு தான் எனக்கு கூட்டு வந்தேன் அப்படின்னோடனே அதுக்கு விஜய் சொல்லுவார், இல்லை சாங் அப்படிம்பார். ஸோ அந்த இடத்துல என்ன சாங் தேவையே இல்லை. அந்த இடத்துல ஸ்பார்க்கு சாங்கு தேவையே இல்லை. ஃபேமிலி சாங்கா ஓகே, பார்ட்டி சாங்கா ஓகே. இந்த ஸ்பார்க் சாங் எதுக்கு? ஸ்பார்க் சாங் முடிஞ்சோன்னே இந்த மட்டை சாங்னு ஒன்று இருக்குது. மட்டை சாங்லாம் மட்டமாக இருக்குது. சாங் அந்த இடத்துல தேவையில்லை, சுத்தமாக தேவையில்லை. இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, உடனே அவங்க ஒரு பார்ட்டி. அதாவது ஸ்க்ரீன் பிளேயில் விஜய்க்கு சாங் வைக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த சாங்லாம் தூக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு ஒன்று இருக்குது. கிளைமேக்ஸே நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. விஜய் எதான் பண்ண போகிறாரு, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. ஈஸியாக தப்பிக்கிற விஷயமா இருக்கட்டும், மோகன்கிட்ட பேசுகிற டயலாக் இருக்கட்டும், இதெல்லாம் சின்ன வயசில் காக்கா கதை சொல்லிட்டு அதவே ஒரு 50 வயசுலேயும் நம்மக்கிட்ட அதே காக்கா கதையை சொல்லும் போது என்ன சர்ப்ரைஸ் இருக்க போகுது? காக்கா கதையை நான் ஒரு 50 வருஷமாக கேட்டுட்டு இருக்கேன்னா 50 வருஷம் கழிச்சு நீங்கள் அதே காக்கா கதையை சொன்னால் அது எப்படி? அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி எல்லாம். பிரபுதேவா முதல் கொண்டு பிரசாந்த் வரைக்கும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போகுது. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தன் எதிரியாக இருப்பான், எப்படி வில்லனுக்கு சப்போர்ட்டாக இருப்பான் அப்படிங்கிற ஒருத்தர் தெரிஞ்சு போயிடுது. இந்த படத்தோட இன்னொரு மைனஸ் என்னென்னா கேரக்டர்களை கரெக்டாக யூஸ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மீனாட்சி சௌத்ரி இந்த படத்தில் வேஸ்ட் தண்டா. எப்படி சொல்கிறது, 2 பாட்டுக்கு அந்த பொண்ணை யூஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கிளாமர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த பொண்ணை வச்சு அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம்னா இந்த படத்தில் நீங்கள் இந்த படம் பார்த்தவங்க யார்கிட்டனா கேளுங்க, அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் இல்லை. லைலா 2 சீனு 4 டைலாக், அவ்வளோதான். பிரபுதேவா பிரசாந்த் இவங்களும் அப்படி தான். விஜய் வந்து தண்ணி அடிக்கும்போது காமெடி பண்ணும்போது மூளையில் நின்றுட்டு இருக்காங்க, ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் மாதிரி. இவங்க 2 பேரும் அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ். பிரசாந்தும் பிரபுதேவாவும் 90s டைமில் 2000 வரைக்குமே பெரிய ஸ்டார்ஸ் இருந்தவங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா பிரசாந்த் மாதிரி ஒரு டாப் ஸ்டார் அந்த படத்தை ஒத்துக்கிட்டு உள்ளே வந்து நடிக்கும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. இவங்களெல்லாம் தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயம், மோகனும் ஒரு பெரிய வில்லன் மாதிரி காட்டுவாங்க, ஆனால் டம்மி பீஸ் மாதிரி ஆக்கி விஜய் தான் பெரிய வில்லன் மாதிரி காட்டுறாங்க. கிளைமேக்ஸில் செகண்ட் பார்ட் லீடு கொடுக்குறாங்க. சத்தியமாக எங்களுக்குலாம் புரியல. தேட்டரில் உட்காந்துருக்கு எல்லாருக்குமே யாருமே புரியல. எதுக்கியா செகண்ட் பார்ட் லீடு கொடுக்குறீங்க? ஆக்சுவலாக அவங்க யார்? கிளைமேக்ஸில் காட்டுற அந்த 2 விஜய் யார்? எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷனில் தான் தேட்டர் விட்டு வெளியே வராங்க. ஸோ இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு தெரியல. நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு ட்விஸ்ட்டுங்கிறாங்க. ட்விஸ்ட்டு தான், கரெக்டு தான், ட்விஸ்ட்டு தான். நமக்கு வெங்கட் பிரபு வச்ச ட்விஸ்ட்டு பழைய கதையே தூக்கி, பழைய ஸ்க்ரீன் பிளேயே தூக்கி நமக்கு கொடுத்து ட்விஸ்ட்டுன்ட்டாங்க. சாங்ஸு நல்லா இல்லை. நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி மைனஸான விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் பிச் எடுத்திருக்காங்க. இந்த விஜய் 2 விஜயும் மீட் பண்ணிக்கிற இடங்கள், அந்த இன்ட்ரோவாக இருக்கட்டும், அந்த ஃபாரினில் நடக்கிற ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த ட்ரெயின் ஃபைட் சீனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா ஒரு ஆக்ஷன் பீரியடுக்கு வந்து அந்த படம் ஒரு அழகான ஒரு பேக்கேஜ். ஆக்ஷனில் பிச் எடுத்திருக்காங்க. அந்த என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸில் 2 பேரும் அந்த சிஎஸ்கே மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஆப்போசிட்டாக நின்றுட்டு பேசுகிற டயலாக், நோபடி கேன் ஸ்டாப் மீ அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் யோகி பாபுவோட காமெடி இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. இந்த நான் நேரு, நீங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவர் வந்து காந்தி, இப்படிலாம் அந்த காமெடி பண்ணும்போது அது நல்லாயிருக்கு. பிரேம்ஜியோட காமெடி அங்கங்கே நல்லாயிருக்கு, ஆனால் நிறைய இடங்களில் கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருக்குது காமெடி. இந்த படத்தை என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வெங்கட் பிரபு கொஞ்சம் காமெடியில் கோட்டை விட்டார். பட் வந்து இந்த ஆக்ஷன் சின்ன மொமெண்ட்டுகள், அதாவது எப்படி சொல்கிறது, ஒவ்வொருத்தரோட ஃபேன்ஸுக்கான அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த படத்தில் உட்கார வச்சுறாரு. அதுதான் அவர் செஞ்ச இந்த படத்தோட ப்ளஸ். நான் தான் சொன்னேன் ஸ்டார்டிங், இந்த படம் அறுத பழசான கதை, அறுத பழசான ஸ்க்ரீன் பிளே. ஆனால் அதையும் தாண்டி ஏன் தேட்டரில் வந்து ஆடியன்ஸை உட்கார வைக்கிறாங்க, ஏன் தேட்டர் சவுண்டு ஹெவியாக இருக்குது அப்படின்னா, அந்த மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த தலை தோனி வர சீனாக இருக்கட்டும், இல்லை மங்காத்தா அஜித்தோட பிஜிஎம் போடுறதா இருக்கட்டும், அப்புறம் படையப்பால் வந்து ரஜினி அவர்களுடைய மியூசிக் போடுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஆக்டர்ஸ்க்கான மொமெண்ட்டை தூக்கி வைக்கிறதுல ரொம்ப இதாக இருக்காரு. அதே மாதிரி நிறைய கேமியோ ரோல்ஸ், திரிஷா வந்து அந்த கில்லி ஸ்டெப் போகிற மூமெண்ட்டாக இருக்கட்டும், அந்த இடம் கிளாப்ஸ் வாங்குது. அப்புறம் எஸ்கே சிவார்த்தியன் வராரு, அங்கே வந்து விஜய் என்ன சொல்கிறாரு, இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு தூக்கி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் பேசிட்டு போகும்போது கிளாப்ஸ் அல்லது அடுத்தது எஸ்கே தான் வராரு. விஜய்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் எஸ்கே சிவகார்த்தியன் தான் வந்து அதை லீட் பண்ண போகிறாரு, அந்த இடத்த பிடிக்க போகிறாரு அப்படின்னு விஜயே தூக்கி கையில் கொடுக்குற மாதிரியான ஒரு சீனை வந்து வெங்கட் பிரபு கிரியேட் பண்ண விஷயம் அந்த இடத்துல விசில் பறக்குது. இப்படி நிறைய விஷயங்களை சின்ன மூமெண்ட்டுகளை மட்டும் இந்த அங்கங்கே கரெக்டாக வச்சு விட்டு இந்த படத்தை வந்து ஆக்சுவலாக ஓடிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்லுவேன்.
ஆக்டிங் வைஸாக விஜயோட மெச்சூர் ஆக்டிங் நான் அந்த படத்தில் பார்க்குறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு பயங்கரமான மெச்சூர் ஆக்டிங். அதாவது யங், மிடில் ஏஜ், ஏஜ்டு இவங்க 3 பேருக்கான வாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த மெச்சூரான விஜயோட வாய்ஸாக இருக்கட்டும், அந்த மெச்சூரான விஜயோட அந்த பிஹேவியராக இருக்கட்டும், அவர் திங்க் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அந்த அவருடைய விஷயங்களை கரெக்டாக, அதாவது இவர் வயசாகிட்டா இருப்பா, அந்த டைலாக் சொல்லுவாங்களே, எ லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் விஜய் வந்து வயசாயிருச்சு, ஆனால் அவருடைய அந்த பிரெயின் இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்குது. நீ இப்படி யோசிக்கிறியாடா அப்படின்னு சொல்லி அந்த தளபதி, இளைய தளபதி வந்து, அதாவது அந்த சஜ்ஜங்கிற கேரக்டர் வந்து பயங்கரமாக ஆக்ஷன் கிரிமினலாக யோசிச்சாலும் உன்னை தாண்டி நான் ஒன்று யோசிப்பேன்டா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அந்த கேரக்டருக்கு திங்க் பண்ண வச்சுருக்காங்க இல்லையா அந்த ஸ்க்ரீன் பிளேயில். ஸோ அது சூப்பராக இருக்குது. பல இடங்களில் தோத்துக்கிட்டே இருக்கிற விஜய் வந்து ஒரு இடத்துல வந்து அவனை பிடிச்சி நிப்பாட்டுற இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ மைனஸ் இருக்கோ, மைனஸ் ஆக்சுவலாக அந்த படத்தில் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த கொஞ்சம் ப்ளஸை வச்சு இவங்க அந்த படத்தை பிளாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதான் சொன்னேன், இந்த கேமியோ ரோல்ஸை வச்சு மியூசிக்கை வச்சு இந்த படத்தை ஓட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட மைனஸ் அண்ட் ப்ளஸ். ஆனால் எனிவே எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள், ஒரு தடவையாக பாருங்கள். படம் ஓரளவுக்கு அந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸை வச்சு ஃபில் பண்ணி நம்மளை உட்கார வச்சுறாங்க. ஸோ 3 மணி நேரம் போது கொஞ்சம் லேக்காக இருக்குது, அதையும் பொறுத்துங்க. கொஞ்சம் கட் பண்ணலாம், 2 சாங்ஸை தூக்கிட்டு சின்ன சின்ன தேவையில்லாத சீன்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ட்ரிம் பண்ணால் இந்த படம் இன்னும் நல்லாயிருக்குங்கிறது என்னுடைய பார்வை. ஸோ அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.